கர்த்தரின் தளபதி, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். யோசுவா 5:14. கர்த்தருடைய தளபதிகள் என்ற தலைப்பிலே ஒருவர் ஒரு வீடியோவை தயாரித்திருந்தார். கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்ட தேவனுடைய ஒரு சில ஊழியக்காரர்களைப் பற்றியும் அவர்கள் திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினதின் இரகசியங்களை பற்றியும் அதில் அவர் தெரிவித்திருந்தார். அதன் மூலமாய் அநேக தேவ இரகசியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆம், கர்த்தர் உங்களை பார்க்கும்போது யுத்த வீரனாக பார்க்கிறார். கர்த்தருடைய தளபதியாய் பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக யுத்தம் செய்ய புறப்படும்போது முழு பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களும் சேனையாக உங்கள் பட்சத்தில் நிற்கிறார்கள். பலமிக்க தேவதூதர்களை கர்த்தர் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுக்கிறார். எபிரேயர் 1:14. ஒரு வட்டாட்சியர் எதையும் ஆய்வு செய்வதற்கென போகும்போது கூடவே அவருடைய கடைநிலை ஊழியர்கள் 2 பேர் உடன் வருவார்கள். அதே நேரம் கோட்டாட்சியர் அவ்வாறு சென்றார் என்றால் 50 பேர் உடன் வருவார்கள். ஒரு அமைச்சர் சென்றால் 500 பேர் வரக்கூடும். இப்படி ஒவ்வொருவருடைய அந்தஸ்துக்கும் ஏற்ற எண்ணிக்கையில் அவர்களை பாதுகாக்கவும் அவர்கள் சொல்லும் பணியை நிறைவேற்றவும் உதவியாளர்கள் உடன் வருவார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே 100 அதிபதிகளை அதன் அரசாங்கம் நியமித்திருந்தது. அவர்களின் கீழே 100 யுத்த வீரர்கள் 100 அதிபதிகள் சொல்லும் கட்டளையை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருப்பார்கள். அதுபோல ஒரு சேனை தளபதியின் கீழே 6000 போர் வீரர்கள் இருப்பார்கள். இப்படி பலவிதமான அதிகாரங்களும் ஆளுகைகளும் உண்டு. அதை போலவே சாத்தானுக்கென்று ஒரு சேனை இருக்கிறது. ஒரு மந்திரவாதி 100 பிசாசுகளை கையில் வைத்து ஏவல் செய்யும்போது தன்னையும் ஒரு 100 அதிபதியைப் போல எண்ணிக்கொள்ளுகிறான். இவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு விரோதமாகவும் ஊழியக்காரர்களுடைய உடல் நலத்திற்கு விரோதமாகவும் குடும்பங்கள் உடையும்படியாகவும் சாத்தானிடம் விண்ணப்பிக்கிறார்கள். சூழ்நிலை அவ்வாறு இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்காக நின்று யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை தமது தளபதியாய் பார்க்கிறார். சாத்தானுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு அவர் தம்முடைய இரத்தத்தையே உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க உங்களால் முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. யுத்த ஆயுதமாக இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் ஏந்தி கொள்ளுங்கள். கர்த்தரை துதிக்கிற துதியும் ஊக்கமான ஜெபமும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களாய் இருக்கின்றன. அவற்றை வல்லமையாய் பயன்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் யுத்த வீரர்களாயும் 100 அதிபதிகளாயும் கர்த்தருடைய தளபதிகளாயும் இருக்கிறீர்கள். நினைவிற்கு, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவையாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4.